ஹே காய்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இந்த சாக்லேட்ஸ்லாம் வந்து மலேசியாவுக்கு போகுதுங்க. ஆக்சுவலாக இந்த கஸ்டமர் வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து மலேசியாவிலேருந்து வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கியிருந்தாங்க. ஸோ அதே சேம் கஸ்டமர் தான் வந்து இந்த டைமும் வந்து ஆர்டர் ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அவங்க வந்து நட்ஸ் சாக்லேட் 500 கிராம்ஸ் கிட்ட வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட் வந்து சென்னைக்கு வரதுனால நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ஊபர் பார்சலில் இல்லைனா அந்த மாதிரி சென்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டுமே நம்மக்கிட்ட வந்து ப்ரௌனிஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரௌனிஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் வந்து நார்மல் பேக்கேஜிங்கில் கேட்டிருந்தாங்க. அதோட வந்து 3 பாக்ஸஸ் வந்து எனக்கு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங் மாதிரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து நம்ம சிங்கிள் பீஸ் ப்ரௌனிஸ்லாம் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து ஊருக்குலாம் சென்ட் பண்ணும்போது நம்ம எல்லாமே கிளிங் ரேப் பண்ணுறத விட நீங்கள் இந்த மாதிரி வந்து கவரில் போட்டு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே வந்து சேஃபாக ரீச் ஆகுது. ஸோ நீங்கள் ஹோம் பேக்கர்ஸாக இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து சேஃபாகவும் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் அந்த ஃப்ரெஷ்னஸ் ரீட்டைன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ட்ரைனஸும் அவ்வளோ சீக்கிரமாக ஆயிடாது. ஸோ வந்து ரொம்பவே சேஃபாக நம்ம வந்து அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அவங்களோட ஹார்ட்ஃபெல்ட் ரிவ்யூவும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளோட ஒர்க் வந்து இவ்வளோ ரீச் ஆகி வந்து நமக்கு அங்கேருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது ரொம்பவே வந்து ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங் தான்.